ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் சிவபெருமானின் அருளோடு அன்பும் அமைதியும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி 2026 வருடம் சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி. இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ரொம்ப சக்தி வாய்ந்த சனி பிரதோஷம். சனிக்கிழமையோடு வரும் பிரதோஷம் சனி கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது. சிவபெருமான் நஞ்சுண்டு உலகை காத்தருளிய இந்த வேளையில் நந்தி தேவரையும் சிவனையும் வழிபட்டால் சகல துன்பங்களும் நீங்கும். இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படுது. அன்பு நிறைந்த உள்ளங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். ஆன்மீக நினைவுகள்னு பார்த்தா காலஸ்திரீ, ஸ்ரீசைலம் போன்ற தலங்களில் சிவபெருமான் சேஷ வாகனத்தில் பவனி வருதல். திதி: இன்னைக்கு மாலை 4:43 மணி வரைக்கும் துவாதி திதி இருக்குது. அதுக்கப்புறம் திரியோதசி திதி, அதாவது பிரதோஷம் ஆரம்பிக்குது. நட்சத்திரம்: இன்னைக்கு இரவு 7 மணி வரைக்கும் பூராடம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க. யோகம்: இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இதனால் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சரி, நல்ல நேரம் எப்போன்னு பார்ப்போம் வாங்க. காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா ரோஹிணி மற்றும் மிருகசிரிச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானமாக போயிட்டு வரணும். சரி, 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம்: நீங்கள் யோகா தினத்துடன் நாளை தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருட்கள் திருடு போக அதிக வாய்ப்பு உள்ளது. உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துவதுதான் இன்றைக்கு உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணைவியின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். பயணம் பலன் தரும், ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும். சுவையான உணவு, ரொமான்டிக்கான தருணங்கள், இதனை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த இசையை கேட்பது ஒரு கப் தேநீர் மீது புத்துணர்ச்சியூட்டும் உணர்வை தரும். அதிர்ஷ்டம் எண் 7. ரிஷபம்: உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது. இருப்பிடத்திற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும். வீட்டை மேம்படுத்தும் திட்டங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணர்வீர்கள். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது. அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. மிதுனம்: இன்றைக்கு உடல் நலம் மிக சரியாக இருக்கும். சிறிய அளவிலான தொழில்கள் செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்பொழுது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லைகளற்றது காதல், தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் இன்று அனுபவித்து உணரும் நாள் இது. நீங்கள் நேரத்தை வைத்துக்கொள்வது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். இன்று உங்கள் துணை ஒரு அழகான சர்ப்ரைஸ் உங்களுக்கு அளிப்பார். உங்கள் பெற்றோர்களிடம் எதுவும் சொல்லாமல் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வீட்டிற்கு வரக்கூடும். இதனால் உடன்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 4. கடகம்: மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள். இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும்.
நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்பொழுது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வைத்திருக்கும். இன்று நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணை அன்பில் மறப்பீர்கள். நீங்கள் சரியான எண்ணங்களுடன் சரியான நபர்களுடன் இருக்கும்பொழுது மட்டுமே உங்களுக்கு ஏற்ப வாழ முடியும். அதிர்ஷ்டம் எண் 8. சிம்மம். வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்பொழுது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளியிடமிருந்து பணத்தை எப்பொழுது திரும்பி தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்பொழுது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். சில இயற்கை அழகால் இன்று மயங்கப் போகின்றீர்கள். இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று இன்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த முக்கியத்துவமும் இல்லாதவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள். அதிர்ஷ்டம் எண் 6. கன்னி. துறவி போன்ற ஒருவரின் ஆசீர்வாதத்தால் மன அமைதி கிடைக்கும். பொருளாதார பக்கம் வலு பெற வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள். இன்று நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருப்பது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவும். இன்று உங்கள் துணைவியின் உடல் நலத்தை எண்ணி நீங்கள் கவலையுறுவீர்கள். உங்களுக்கு கடன் எங்கிருந்தாவது திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு என்றால் இதனால் நீங்கள் சில பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 4. துலாம். ஆரோக்கியம் கருதி அதிக சப்தம் போடாதீர்கள். யாரிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திரும்பி கடனை செலுத்த வேண்டியிருக்கும். இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும் பொழுது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள். உங்கள் மாமியார் வீட்டு தரப்பில் தீய செய்தி வரக்கூடும். இதன் காரணத்தால் உங்கள் மனம் வருத்தம் அடையும் மற்றும் நீங்கள் அதிக நேர சிந்திப்பதில் இழக்கக்கூடும். உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். இன்று புகைப்படம் எடுத்தல் மூலம் நீங்கள் நாளை வரவிருக்கும் சில சிறந்த நினைவுகளை பிடிக்கலாம். உங்கள் கேமராவை சரியாக பயன்படுத்துவதை உறுதி செய்க. அதிர்ஷ்டம் எண் 7. விருச்சகம். உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள். ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிமையான மனநிலையில் இருக்கும். இன்று உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்திருக்கின்றீர்கள் என்பதை காட்டும். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று போதிய அளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். விட்டு கொடுத்து போவதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகின்றீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்று இன்று நீங்கள் உணர்வீர்கள். நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசுவது ஒரு தலைவலியாகும். அதிர்ஷ்டம் எண் 9. தனுசு. உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரம் உருவாக்கி தரும். நிதி நிலைமையை நிச்சயமாக மேம்படுத்தும். மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. மனம் கவர்ந்தவர்களுடன் இன்று டீசெண்டாக இருங்கள். நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும். எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று உமக்கு தெரியும். எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சி தொடங்குங்கள். உறவினர்களால் உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் குடும்பத்தினருடன் வழக்கத்தை விட அதிக நேரம் செலவிடும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இன்று அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டம் எண் 6. மகரம். உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள்.
டல்லான அதிக வேலைமிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள். அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் குரூப்பில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்ற திட்டமிடலாம். ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். சுவையான டின்னர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அமைதியின் உறவிடம் உங்கள் இதயத்தில் இருக்கும் மற்றும் இதனால் உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதிர்ஷ்டம் எண் 6. கும்பம். உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். கையிலிருந்து எளிதாக பணம் செலவாகும் என்றாலும் அதிர்ஷ்டத்தால் தாராளமான பணப்பழக்கம் வரும். நண்பர்களும் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவார்கள். மற்றபடி இது டல்லான மெதுவான நாள். எல்லைகளற்றது காதல், தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதை நீங்கள் அனுபவித்து உணரும் நாள் இது. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியை கேட்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். அதனை இன்று நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் விஷயங்களை முக்கியமாக்க இன்று நீங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். இதை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அதிர்ஷ்டம் எண் 3. மீனம். மகிழ்ச்சியில்லாததற்கு உங்களின் நோய்தான் காரணமாக இருக்கும். குடும்பத்தின் மீண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த அதை நீங்கள் வென்றாக வேண்டும். முக்கியமான பர்ச்சேஸ்களை சௌகரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும். உங்கள் நடத்தையில் கோளாறாக இருக்காதீர்கள். குறிப்பாக உங்களின் துணைவியருடன் இல்லாவிட்டால் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும். இன்று நண்பர்கள் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள். இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒருவரை பற்றி மற்றவர் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இன்று உரையாடி மகிழ்வீர்கள். வார இறுதியில் ஏதாவது செய்யும்படி உங்கள் குடும்பத்தினர் உங்களை கட்டாயப்படுத்தும் பொழுது கோபப்படுவது இயல்பு. ஆனால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் எண் 1. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. அமைதியாக ஓடும் நீர் ஆழமாக இருக்கும். ஆமாங்க, வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட தான் ஆழமான அறிவும் முதிர்ச்சியும் இருக்கும். சப்தம் போடுறதுனால எதையும் சாதிக்க முடியாது. நிதானமாக அமைதியாக இருந்தாலே பெரிய காரியங்களை சாதிக்கலாம். இன்னைக்கு சனி பிரதோஷங்கிறதுனால மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் சிவன் கோயிலுக்கு போய் நந்தி தேவருக்கு அருகம்புல் அல்லது வில்வம் சாத்தி வழிபடுங்க. சனி தோஷங்கள் விலகும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.